ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இப்போ நான் வந்து 4th செக்கப் வந்திருக்கேன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈரோட்டில். அங்கே வந்து இசிஜி எக்கோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இசிஜி எக்கோவோட காஸ்ட்டு வந்து 1300 தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இசிஜி அங்கே எடுத்துக்கிட்டேன். ரிசல்ட் வந்து அப்பயே கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டாக்டரை வந்து பார்த்தோம். அவங்க வந்து தைராய்டு டெஸ்ட் அன்றைக்கே பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா இருக்குன்னு பார்த்துட்டாங்க. அப்புறம் வந்து எக்கோவும் எடுத்தாச்சு, அதுவும் நல்லா இருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு வெர்ஜினல் ஸ்கேனுன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து நான் ப்ரைவேட்டில் இங்கே பார்க்கும்போது ஹஸ்பண்ட் வீட்டில் அந்த மாதிரி எந்த ஸ்கேனுமே எடுக்கவே இல்லை. இன்னும் 4 or 5 டேஸில் வந்து என்டி ஸ்கேன் எடுக்கணும்னு நான் சொல்லும்போது அவங்க வந்து வெர்ஜினல் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஒரே இதாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லணும்ல, இவ்வளோ அமௌண்ட் ஆகும், இந்த ஸ்கேன் எடுக்கிறோம், எடுத்துக்கிறீங்களா என்னென்னு. அவங்க வந்து சொல்லாமே வெர்ஜினல் ஸ்கேன் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டாங்க. அப்புறம் வந்து அமௌண்ட் வந்து 1000 தனியாக ஆகும்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 1300க்கு வந்து இசிஜி எக்கோ எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து ஃபீஸ் வந்து 200, அதுவே 1500 ஆயிடுச்சு. டேப்லெட்டுக்கு வந்து 250, 1750 ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்கேனுக்கு மொத்தம் வந்து 2750 ரூபா ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து செக்கப்பு. டைமும் வந்து லேட் ஆயிடுச்சு. நாங்கள் அந்த அன்றைக்கி வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நாங்கள் வந்து தள்ளி எடுத்துக்கிறோனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் வந்து இது வந்து தைராய்டு டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டு, இது வந்து எக்கோ, எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. 4 டேஸில் வந்து என்டி ஸ்கேன் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க வந்து இந்த அல்ட்ரா சவுண்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேபியோட ஹார்ட் பீட்டு, ப்ளசண்ட்டாக வந்து ஆன்டீரியரு, பனிக்கோட நீர் வந்து அடிக்குவேட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் லென்த்து, பேபியோட ஹெட்டோட லென்த்து, இது எல்லாமே மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேபி வந்து நல்லா இருக்குது. அப்புறம் வந்து 13 வீக்ஸில் இருக்குது பேபி. அப்புறம் வந்து டெலிவரி டேட் வந்து நவம்பர் 9 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பண்ணாங்க. ஆனால் என்ன கேட்டால் இந்த ஸ்கேன் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் எடுக்கவே இல்லை. எனக்கு வந்து இந்த ஸ்கேன் எடுக்க இஷ்டமே இல்லை. எடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸாகவே இருந்தது. ஏன்னா நம்ம வெர்ஜினல் ஸ்கேனில் இப்போ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. செகண்ட் பேபி, அதுவும் இந்த மாதிரி ஸ்கேன் நான் எடுத்ததே இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து எடுத்தாங்க. நான் கேட்டேன், மாதம் மாதம் எப்படி எடுப்பீங்களான்னு. இல்லை, வயிறு ஸ்கேன் மட்டும்தான் எடுப்பேன்னு. அடிக்கடி அந்த ஸ்கேன் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ப்ரைவேட்டில். ஸோ அதனால் வந்து அந்த ஹாஸ்பிட்டலை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.